ஹாய், இன்னைக்கு பீட்ரூட் வச்சு குழம்பு செஞ்சிடலாமா? அதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 15 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, 4 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மல்லி, சீரகம், சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு அது வெந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலையும் அது கூடவே சேர்த்து வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருளை எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் குழம்பு ரெடி. தேங்க்யூ.